ஒரு முறை கைலை மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈசனுக்கும் அம்பிகைக்கும் திருமணம் விமர்சையாக நடக்குது. திருமணம் நடக்கும்போது உலகத்தில் உள்ள அத்துணை மக்களும் அங்கே குவிஞ்சிடுறாங்க. அதாவது அத்துணை மக்கள்னால் சாமானிய மக்கள் இல்லை, எல்லாருமே தேவர்கள், ரிஷிகர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள், யக்ஷர்கள், யக்ஷினியர்கள், இப்படி எல்லாரும் அங்கே குவிகிறாங்க. ஈசனுடைய கல்யாணத்தை பார்க்கணும் இல்லையா, எங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு எல்லாரும் குவிகிறாங்க. குவியும் போது என்ன ஆகுது அப்படின்னா பூமியினோட சமநிலை மாறுபடுது. அப்போ ஈசன் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வந்தவங்கள போன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ஈசன் என்ன பண்ணுறாரு, அகத்தியரை கூப்பிட்றாரு. நீ பொதிகை மலைக்கா போ அப்படிங்கிறார். தெற்கு நோக்கி போ, பொதிகை மலைக்கா போ, அப்போ பூமி சமப்படும் அப்படிங்கிறார். அகத்தியர் ஒருத்தர் குறுமுனி, அவர் போனால் பூமி சமப்படுமா அப்படின்னா மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அகத்தியருக்கு. ஆக அகத்தியர் பொதிகை மலை நோக்கி போகும்போது நடுவில் இந்த கோயில், நிறைய கோயில் அவர் இருந்து வழிபாடு பண்ணார். அதில் ஒரு கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில். அகஸ்தியர் வழிபாடு பண்ண ஈசன் ஆதலால் அவர் பேர் அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றார். சரி, இந்த கோயிலுக்குன்னு ஏதாவது தாத்பரியம் இருக்கா? இருக்கதாமா செய்து. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுறோம். சனியை பார்த்து பயந்து சனியை சும்மா விட்றோமா? அவர் நம்மளை வறுத்து எடுக்கிற மாதிரி நம்மளும் அவரை வறுத்து எடுப்போம். எல்லாரோட சாபத்தையும் பெற்றவர் தான் சனி அப்படின்லாம். நம்ம பிள்ளைங்களை திட்டும்போது கூட அந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. சனியனே அப்படின்னு தானே திட்டுறோம். சனியனே சும்மா இரு, என்ன பாடுபடுத்துகிற அப்படிங்கிறோம். ஏன் நம்ம சனியனோட பேரை சொல்கிறோம்? சனியை மாதிரி நல்ல புள்ள உலகத்தில் இது வரைக்கும் பிறக்கலை அப்படின்லாம். சாயானோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரை சனி வந்து பார்க்க மாட்டாராம். ஒரு முறை பார்வதி தேவியார் சொல்லியிருக்காரு சனிக்கிட்ட, உன்ன மாதிரி ஒரு புள்ளை எனக்கு இல்லையே அப்படின்னு மனசு ரொம்ப குமுறி சனியை வந்து சந்தோஷமாக பார்த்து வாழ்த்தினாலாம். உன்ன மாதிரி ஒரு புள்ளை பிறக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி புள்ளை எனக்கு இல்லையே, எல்லா தாயாருக்கும் உன்ன மாதிரி ஒரு புள்ளை இருந்தால் எவ்வளோ புண்ணியவதிங்க அவங்க அப்படின்னு அம்பிகை சொன்னாலாம். புரியுதுங்களா? அப்படி ஒரு வரலாறும் இருக்குது சனி மகா புராணத்தில். அப்படி ஒரு விஷயம் அம்பிகை சொல்லியிருக்கா. சாயா ரொம்ப கொடுத்து வச்சவ, உன்ன மாதிரி ஒரு பையன் அவனுக்கு பிறந்திருக்கான். காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரவன்குமார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சனி ஸ்ரவன்குமார்.